வணக்கம், ஐம் யோகி. பொதுவாக ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா வந்து தமிழ்நாட்டுக்கு வெளியில் மோஸ்ட்லி வந்து சப்டைட்டில்ஸோட ரிலீஸ் ஆகும். அப்படி ரிலீஸ் ஆகிற படங்களை பூனாவில், பாம்பேயில், யூஎஸ், யூகே இப்படி எங்கள் ரிசர்ச் டீம் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்க பார்த்துட்டு அவங்களோட இன்புட் எங்களோட ஷேர் பண்ணுவாங்க. இங்கே சென்னையில் எங்கள் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் எங்கள் சென்னையில் இருக்கிற ரிசர்ச் பீப்புள் எல்லாமே என்ன செய்வாங்கன்னா, பொதுவாக சத்தியமில் வந்து தேர்ஸ்டே வந்து சப்டைட்டில் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா வந்து ஐநாக்ஸில் எல்லா டேவுமே சப்டைட்டில் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு அந்த இன்புட்ஸ் எல்லாத்தையும் ஜாட் டவுன் பண்ணிவிட்டு பாசிட்டிவ்ஸ் தனியாக, நெகட்டிவ்ஸ் தனியாக பிரிச்சுருவாங்க. பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கிரிப்டில் சொல்லும் போது பாசிட்டிவ்ஸை வச்சு தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைப்போம். ஆனால் சில படங்களுக்கு பாசிட்டிவ்ஸ் சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது, ஒன்லி நெகட்டிவ்ஸ் தான் இருக்கும். அந்த மாதிரி வந்து நிறைய படங்கள் மாட்டோம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற படம் அரண்மனை 2 அந்த மாதிரி ஒரு படம் தான். அது எப்படி இருக்கும்? சொல்லு, எப்படி இருக்கும்? இதில் வந்து சப்டைட்டில் பண்ணவங்களை வந்து ஒரு குத்தம் சொல்லணும், அவங்களுக்கு நமக்கு எது ஒரு பகையோ எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் வந்து இதெல்லாம் சொல்கிறது மூலமானாவது வந்துட்டு இதோட ஸ்டாண்டர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா, சப்டைட்டில் பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுறாங்களா அப்படின்றதுக்கான ஒரு சிறிய முயற்சி தான். அப்புறம் பெரும்பாலும் இப்போ அரண்மனை மாதிரி படங்கள் பார்த்தா யார் சப்டைட்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னே தெரியல. நம்ம வந்து இங்கே சென்னையிலையும் சரி, நம்ம ரிசர்ச் டீம் எல்லாட்டையும் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னாக்கா, படம் முடிஞ்சு கடைசியில் எண்ட் கார்டு போடுற ஃபுல்லாக உட்காந்து பாருங்கள், அப்போ தான் யார் சப்டைட்டில் போட்டால் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுருக்கோம். பட் அப்படி இருந்தும் சில படங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாது. என்ன ரீசன்னா, சப்டைட்டில் பண்ணுறவங்க அவங்களுக்கான கிரெடிட்ஸை கேட்டு வாங்குறதே கிடையாது. அதனால தான் நமக்கு அரண்மனை 2 சப்டைட்டில்ஸ் யார் பண்ணாங்கன்னே தெரியல. ஸோ இந்த வாரம் நம்ம அரண்மனை 2 லேட்டஸ்ட் சூப்பர் ஹிட் ஃபிலிம் இவங்களோட சப்டைட்டில்ஸை பற்றி பார்ப்போம். அரண்மனை 2ஓட சப்டைட்டில்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஃபார்மேட்டிங், ரீடபிலிட்டி ரெண்டுமே வந்துட்டு சரியா இல்லை. மேஜராக பார்த்தாக்க வந்துட்டு படத்தில் நிறைய டைப்போஸ் இருக்குது. டைப்போஸை கூட பேர் பண்ணலாம் அப்படின்னு பேர் பண்ண முடியாது. பட் ஆனாலும் பார்த்தீங்கன்னா கிராமட்டிக்கல் எரர்ஸ் வந்து படம் முழுக்க, சப்டைட்டில்ஸ் முழுக்க வந்து கிராமட்டிக்கல் எரர்ஸாகவே இருக்குது. ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங் சீனில் வந்துட்டு அம்மனோட அருளை வாங்குறதுக்காக நாடு முழுக்க இருந்து ஆட்கள்லாம் வருவாங்க, பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் அவர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அவங்க டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் தி கண்ட்ரின்னு சொன்னது இட்ஸ் கிராமட்டிக்கலி ராங். அப்புறம் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாகவே வந்துட்டு கோமாவில் இருப்பார் ராதாரவி. அதை சொல்லும் போது வந்துட்டு கோமான்னு போடாமல் COMMA கமா அப்படின்னு சொல்லி மீனிங் வர மாதிரி சப்டைட்டில் போட்டிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து இது பிரிட்டிஷ் இங்கிலீஷ், யூஎஸ் இங்கிலீஷ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்த்தா அப்படியும் கிடையாது. அங்கே பார்த்தீங்கன்னா கலருக்கு வந்துட்டு COLORம் கரெக்டு, COLOURம் கரெக்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே COMMA அப்படின்னு போட்டால் அது பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஆர் அமெரிக்கன் இங்கிலீஷ், அது வந்து கமா அப்படின்னு தான் வந்து பொருட்படும். குச்சி முட்டாய் குருவி ரொட்டி வாங்கி தாரண்டி செல்ல குட்டி. படத்தில் சாங்ஸ்க்கெல்லாம் வந்து சப்டைட்டில் வந்து ரொம்ப மொனோட்டோனஸாக இருந்துச்சு, ப்ரோஸ் ஆர்டரில் அப்படியே இருந்துட்டு இருந்துச்சு. அது கூட ஓகே பேரபிள் அப்படின்னு நம்ம விட்டுட்டு போகலாம். அப்படின்னா கிராமட்டிக்கலி நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. மை ஹார்ட் ஸ்மெல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒன்று மை ஹார்ட் மெல்ட்ஸ் அப்படின்னு இருக்கணும், இல்லை மை ஹார்ட்ஸ் மெல்ட் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஸோ இது எதுவுமே இல்லாமல் மை ஹார்ட்ஸ் மெல்ட்ஸ் அப்படின்னு வருது வந்து இட்ஸ் கிராமட்டிக்கலி ராங். அப்புறம் இன்னொரு சீனில் வந்து அந்த குட்டி பையன் போயிட்டு தொட்டியில் விழுந்துருவான். அவ்வளோ பெரிய தொட்டி, நிறைய தண்ணி இருக்கும். அதை பார்த்துட்டு டப் அப்படின்னு கீழே இருந்து சப்டைட்டில், எங்கெங்கெல்லாம் தொட்டின்னு வேர்டை யூஸ் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் வந்து டப் அப்படின்னு சொல்லிட்டு சப்டைட்டில் பண்ணியிருப்பாங்க. விச் இஸ் அகெயின் வந்து இட்ஸ் மீனிங்லெஸ். கரண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு தி பவர் வாஸ் அப் அப்படின்னு சொல்லி சப்டைட்டில் போட்டிருக்காங்க. அது வந்து ரொம்ப இண்டியனைஸ்டு இங்கிலீஷாக இருக்குது. ஒன் ஸ்மால் ரிக்வெஸ்ட் டு குஷ்பு மேம், யூ ஆர் வெல் வெர்ஸ்ட் இன் இங்கிலீஷ். உங்கள் பேனரில் வந்த ஒரு படத்துக்கு சப்டைட்டில்ஸ் வந்து இவ்வளோ மோசமாக இருக்கிறது எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. பிகாஸ் வந்து உங்களோட பேனரில் வர மூவிக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து இன்னும் நிறையா இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் மூவிலேருந்து கைண்ட்லி டேக் கேர் ஆஃப் சப்டைட்டில்ஸ் மேம். ஆர் ரிசர்ச் டீம் சேஸ். உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கைண்ட்லி மெயில் us at subsfeedbacker@gmail.com and to subscribe please click this button.